ஹாய் மிஸ்டர் மனசாட்சி மக்களே, வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் இன்னைக்கு உங்களை எதனால மீட் பண்ண வந்திருக்கேன்னா, ஒரு சின்ன விஷயத்த தான். அந்த சின்ன விஷயம் என்னன்னு கேட்குறீங்களா? வேற ஒன்றும் இல்லைங்க. நான் ஒரு சின்ன ஃபிலிம் பார்த்தேன். சின்ன ஃபிலிம் இல்லை, பெரிய ஃபிலிம் பார்த்தேன். ஸோ அந்த ஃபிலிமில் வந்த விஷயங்கள், எனக்கு புரிஞ்ச விஷயங்கள், அதாவது புது படங்களை பற்றி மட்டும் பேசுகிறோமே, ஆனால் நம்ம நடந்து முடிஞ்ச படங்களில் எத்தனையோ படங்கள் நம்ம மனசில் நீங்கா வடுவா இருந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி படத்தில் ஒன்று தான் நான் இன்னைக்கு பேச வரேன். அது என்னன்னு கேட்குறீங்களா? காதலுக்கு எடுத்துக்காட்டான 7G ரெயின்போ காலனி, செல்வர் ராகவன் அவரோட ஃபில்மு. அந்த ஃபிலிம்ல வந்து ரவி கிருஷ்ணன் வந்து ஹீரோவாகவும், சோனியா அகர்வால் வந்து ஹீரோயினாகவும், அவரோட காமெடி ஆக்டரோட பேர் வந்து சுமன் சுமன் செட்டின்னு நினைக்கிறேன். ஸோ அவர் வந்து ஒரு காமெடி ஆக்டராகவும் இருந்திருக்காரு. ஸோ இந்த படத்தை வந்து 2004 ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் இன்னைக்கு 2024 பார்த்தாலும் அந்த விஷயங்கள் மாறவே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு லவ் பண்ணுற ஒரு பர்சனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த படத்தை பார்க்கும்போது உங்கள் காதலியை கண்டிப்பாக மிஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த அளவுக்கு அந்த மனுஷன் எடுத்து வச்சிருக்கான். இன்கேஸ் வந்து ஒன் சைட் லவராக இருந்தாலும் அந்த அந்த பையனோட கேரக்டர், அதாவது ரவி கிருஷ்ணா, அந்த படத்தில் என்ன பேர், அவர் பேர் சரி ஓகே தண்டச்சோறு அப்படிதான் அவங்க அப்பா கூப்பிடுவாரு. அந்த ஒரு கேரக்டர் வந்து ஒரு ஒன் சைட் லவ்வா இருந்து தான் பின்னாடி டபுள் சைடா மாறினது. ஸோ அந்த லவ்வுக்கு அவர் உண்மையா இருந்திருக்காரு. என்னதான் அவர் ரவுடி பொறுக்கி தண்டச்சோரா இருந்தாலுமே கூட ஒரு பொண்ணு வந்து அவர் வாழ்க்கையில மாற்றும் போது அந்த விஷயங்கள்ல மாறுறாரு பார்த்தீங்களா? அதுதான் வந்து ஒரு உணர்வு, ஃபீலிங்ஸ். அதாவது அந்த புரிதல்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள், ஒரு ஹோப், ஒரு லைஃப்பை லீட் பண்ணி கொண்டு போகிறது. அதாவது குழந்தையிலேருந்து இளம் பருவம் வரைக்கும் உங்கள் அப்பா அம்மாவை டிபெண்ட் பண்ணி இருப்பீங்க. ஸோ ஒரு இளம் பருவத்துக்கு மேலே வந்து உங்கள் துணைவியாரை டிபெண்ட் பண்ணி இருப்பீங்க. ஸோ அந்த அந்த ஒரு ஸ்டேஜை தாண்டினதுக்கப்புறம் உங்கள் புதல்வர்களை டிபெண்ட் பண்ணி இருப்பீங்க. ஸோ இந்த டிபெண்ட் பண்ணி இருக்குன்ற ஒரு விஷயம் வந்து அது வந்து ஒரு ஃபீலிங்ஸ், ஒரு உன்னதமான ஃபீலிங்ஸ். அந்த ஃபீலிங்ஸை வந்து நேச்சுரலாகவே நமக்கு கடவுள் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை லீட் பண்ணி தான் நம்ம லைஃபுமே போயிட்டு இருக்கு. இதுக்கு இடையில தான் இந்த நயவஞ்சகம், போட்டி, பொறாமை, துக்கம், இது எல்லா விஷயங்களுமே வாட் எவர். பணமுமே அப்படிதானேங்க. பணம் இன்னைக்கு தானேங்க பணம் வாங்கலாம். முன்னாடியெல்லாம் அப்படி கிடையாதுல்ல. ஸோ இந்த விஷயங்கள்லாம் யோசிச்சு பார்க்கும்போது ஏதோ வாழ்க்கையில் நம்ம ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் பிறந்து வளர்ந்து போயிட்டு இருக்கோம், மூவ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்து இப்போ என்ன சொல்லுவாங்க, ஃபிலாசபி பேச வரலாம், அந்த படத்தை பற்றி பேச வரேன். ஓகே, நம்ம படத்துக்குள்ள வருவோம். ஸோ இந்த மாதிரி வந்து வெட்டி தண்டச்சோரா இருக்க ஒரு பையன், குடி, தம்மு, சிகரெட்டு, டாப்பு, சைட்டு, இந்த மாதிரி இருக்க ஒரு பையனை ஒரு பொண்ணு எந்த அளவுக்கு மாத்துறா, அதாவது அந்த பொண்ணு மாத்தல, அந்த பொண்ணு மேல இருக்க இந்த காதல் இவனை எந்த அளவுக்கு மாத்துதுன்றது தான் இந்த கதையே. ஸோ ஒரு ஸ்டேஜுக்கு மேல ஹீரோயினையும் வந்து ஆக்சுவலாக வந்து லவ் பண்ண வச்சிடுறாரு. ஸோ இருந்தாலும் வந்து அந்த பொண்ணு ரொம்ப மெச்சூர்டான பொண்ணு போல. அதனால வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வந்து உனக்கு தேவை இதுதானே, அப்போ அது முடிஞ்சுன்னா நீ விட்டுருவேல, அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் வந்து அந்த பொண்ணு சொல்லவும் ஹீரோ வந்து அந்த இடத்துல ரொம்ப அப்செட் ஆகி கையை நீட்டிடுறாப்புல. ஸோ அந்த பொண்ணு அந்த அப்செட்லேயே வந்து அந்த உண்மையான ஒரு காதலை புரிஞ்சுக்கிட்டு ட்ராவல் பண்ணும்போது, அதாவது நடக்கும்போது லாரி ஏற்றிடுது. ஸோ காதல் எந்த இடத்துல புரியுதோ அப்போ ஒரு மானுடன் செத்து போயிடுறான்றது தான் அந்த கதையோட கான்செப்டே. அது உண்மையில தான். உண்மையான காதல் வந்து 100% ஜெயிக்கிறதுன்றது ஒரு அடுத்த விஷயங்கள். ஆனால் 75% தோல்வியில தான் முடிஞ்சிருக்கு உண்மையான காதல்கள். ஏன்னா நடக்கிற விஷயங்கள், நடந்த விஷயங்கள், நடக்க போற விஷயங்களை யாராலையும் ஜட்ஜ் பண்ண முடியாதுல்ல. அதனாலயா கூட இருக்கலாம். ஸோ இந்த படத்துலையுமே அப்படிதான். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அந்த பொண்ணு அவர் வாழ்க்கையை விட்டு போனாலும் அந்த காதல் அவர் மனசுல இருந்து போகவே இல்லை. கடைசி வரைக்கும் அந்த காதலுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்க ஒரு மனுஷனாக தான் செல்வராகவன் அவரை ப்ரொஜெக்ட் பண்றாரு. ஸோ நல்லா இருந்துச்சு அந்த படம். உண்மையிலே வந்து இன்னைக்கு பார்க்கும்போதும் அந்த 2024 நம்ம பார்க்குறோம், நியூ ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி பார்க்குறோன்ற ஒரு ஃபீல் இல்லாமல் அந்த ஒரு உன்னதமான ஒரு காதல் வந்து மனசுலேருந்து நமக்கே தானாக வரும். லவ் பண்ணாதவங்களுக்கு லவ் பண்ணணும்னு தோணும், லவ் பண்ணுறவங்களுக்கு இன்னும் அதிகமாக லவ் பண்ணணும்னு தோணும், லவ் பண்ணிட்டு இருந்து பிரச்சனையில் இருக்கவங்களுக்கு இது வந்து வேற லெவலில் வந்து ஒரு மருந்தாக இருக்கும். ஏன்னா அந்த ஒரு உண்மையான காதல்ன்றது, காதல் அதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், நம்ம அப்பா மேலே வைக்கிற காதலாக இருக்கட்டும், நம்ம பசங்க மேலே நம்ம வைக்கிற காதலாக இருக்கட்டும், எல்லாமே காதல்ன்ற கான்செப்ட் தான். அந்த சின்ன சின்ன ஹோப் தான் நம்ம லைஃப் லீட் பண்ணி கொண்டு போகிறது. லைஃப்பில் எந்த ஒரு ஹோப்புமே இல்லாட்டி, அதாவது ஒரு சில பேருக்கு பணமே வந்து ஹோப்பாக இருக்கலாம். ஸோ அதை வந்து தப்பு சொல்லலை, அது ஒவ்வொருத்தவங்களை பொறுத்து வேரி ஆகும், அவ்வளோதான். மற்றபடி வந்து காதல் பாசம்ன்ற ஒரு விஷயங்கள் வந்து
ட்ராவல் பண்ணி நம்மளை லீட் பண்ணி லைஃபோட லாங் வரைக்கும் கொண்டு போவோம். அது உண்மையாக இருந்தால் மட்டும்தான். அதுக்குன்னு வந்துட்டு எல்லாருக்கும் வந்து அந்த ஒரு அக்ரிமெண்ட்லாம் போட்டு தர முடியாது. அது ஒரு சிலரை பொறுத்து மாறும், ஒரு சில மனசை பொறுத்து மாறும். அவ்வளோதான். இந்த விஷயங்களை தான் நான் சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். யாரும் 7G ரெயின்போ காலனி படத்தை பார்க்கலைன்னா தயவு செஞ்சு போய் பாருங்கள். அதில் அந்த ஒரு 3 பாட்டுக்காகவே பார்க்கலாம். கனா காணும் காலங்கள்னு சொல்லிட்டு ஒரு சாங்கு, அப்புறம் கண் பேசும் வார்த்தைகள் புரிவதில்லை அந்த சாங்கு. அந்த கனா காணும் காலங்கள் வந்து ஆக்சுவலாக வந்து அந்த ஃபீலிங்ஸில் இருக்கும்போது போடுற சாங். கண் பேசும் வார்த்தைகள் புரிவதில்லை அது வந்து அந்த ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு வந்து அவர் லவ்வை வந்து இன்டெப்த்தாக எக்ஸ்போஸ் பண்ணும்போது வர சாங்ஸு. ஸோ அதெல்லாம் முடிஞ்சு அந்த காதலி வந்து இந்த உலகத்தை விட்டு போகும்போது அந்த சாங், அமர்ந்து பேசும் மரங்களின் நிழலும் உன்னை கேட்கும் எப்படி சொல்வேன், உதிர்ந்து போன மலரின் மௌனமா, தூது பேசும் கொலுசின் ஒளியை அறைகள் கேட்கும் எப்படி சொல்வேன், உடைந்து போன வளையல் பேசுமா, உள்ளங்கையில் வெப்பம் சேர்க்கும் விரல்கள் இன்று எங்கே, தோளில் சாய்ந்த கதைகள் பேச முகமும் இல்லை இங்கே, முதல் கனவு முடிந்திடும் முன்னமே தூக்கம் கலைந்ததே. ஸோ இந்த சாங் வந்து வேற லெவலில் வந்து ஒரு ஃபீலிங் சாங்கு. அதை கேட்டாலே உள்ளுக்குள்ளே இருந்து வராதவங்களுக்கு கூட அந்த அன்பு வெளியில் வந்துடும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நான் அந்த படத்தில் எனக்கு பார்த்து இவ்வளோ நாள் அந்த படத்தை பற்றி புரிஞ்ச விஷயங்களை தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு டைம் இருந்தால் அந்த படத்தை பாருங்கள், டைம் இல்லைனாலும் அந்த படத்தை பாருங்கள். கண்டிப்பாக வந்து நம்மளையும் தாண்டி ஒரு ஃபீலிங்ஸ் புரிதல் கண்டிப்பாக வரும்னு நான் நம்புகிறேன். ஸோ அடுத்து இந்த மாதிரி எந்த கண்டென்ட் இல்லாட்டி இந்த மாதிரி கண்டென்ட்டை நான் எடுத்துகிட்டு வர வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் மிஸ்டர் மனசாட்சி. நியாயம் இல்லாத பொல்லாரை சாய்த்தே புலியாக மாறி